2 சாமுவேல் அதிகாரம் 6. தாவீது தேவனுடைய பெட்டியை கொண்டு வர எங்கே போனான்? பாலையூதா. சரியான பதில். தேவனுடைய பெட்டி எங்கே வாசமாய் இருந்தது? தேவனுடைய பெட்டி எங்கே வாசமாய் இருந்தது? என்னப்பா? கேருபீன்கள் மத்தியில். யாரு? வெரி குட். கேருபீன்கள் நடுவே. ஆமென். சரியான பதில். தேவனுடைய பெட்டியை எதன் மேல் ஏற்றினார்கள்? புது ரதத்தின் மேல். சரியான பதில். தேவனுடைய பெட்டியை யாருடைய வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள்? அபினதாப். சரியான பதில். ரூபி சிஸ்டர் வரணும். தேவனுடைய பெட்டி இருந்த ரதத்தை நடத்தி கொண்டு வந்தவர்கள் யார்? ஊசா, அகியோ. சரியான பதில். ஊசாவும் அகியோவும் யாருடைய குமாரர்? அபினதாப். சரியான பதில். கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக ஆடி பாடி கொண்டு போனவர்கள் யார்? வெரி குட். தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியாரும். சரியான பதில். தாவீதும் இஸ்ரவேலரும் வைத்திருந்த கீத வாத்தியங்கள், தம்புரு, சுரமண்டலங்கள் எந்த மரத்தால் செய்யப்பட்டவை? கேதுருவா? வெரி குட். தேவதாரு. சரியான பதில். எவ்விடத்தில் வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தன? நாகோனின் களம். வெரி குட். தேவனுடைய பெட்டி அசைந்த போது தன் கையை நீட்டி அதை பிடித்தவன் யார்? வெரி குட். சரியான பதில். ஊசாவை அழித்தவர் யார்? வெரி குட். தேவன். தேவன் எது நிமித்தம் ஊசாவை அடித்தார்? வெரி குட். அவனுடைய துணிவின் நிமித்தம். கர்த்தர் ஊசாவை அடித்த இடத்திற்கு தாவீது என்ன பேரிட்டான்? பேரேஸ் ஊசா. தாவீது கர்த்தருடைய பெட்டியை யாருடைய வீட்டில் வைத்தான்? ஓபேத் ஏதோம். சரியான பதில். ஓபேத் ஏதோமின் வீட்டில் கர்த்தருடைய பெட்டி எவ்வளவு நாள் இருந்தது? 3 மாதம். சரியான பதில். கர்த்தருடைய பெட்டி நிமித்தம் ஓபேத் ஏதோமின் வீட்டில் அனைவரும் பெற்றுக்கொண்டது என்ன? கர்த்தருடைய ஆசீர்வாதம். சரியான பதில். தாவீது எதை தரித்து கொண்டு கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான்? சணல் நூல் ஏபோத்து. சரியான பதில். தாவீது குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்தில் அவமதித்தவள் யார்? மீகால். சரியான பதில். தாவீது திரள் கூட்டமான ஜனத்திற்கு ஒவ்வொருவருக்கும் எவைகளை கொடுத்தான்? ஒரு அப்பம், ஒரு இறைச்சி துண்டு மற்றும் ஒரு படி திராட்சை ரசம். தான் எதற்கு முன்பாக ஆடி பாடியதாக தாவீது கூறினான்? கர்த்தருடைய சமூகம். தன் புருஷனை அவமதிப்பதனால் பிள்ளை பெறாமல் இருந்த சிறியார் மீகால். இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அற்பமும் ஆனவன் என்று கூறியவன் யார்? தாவீது. 2 சாமுவேல் அதிகாரம் 7. தாவீதை சுற்றிலும் இருந்த எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணினவர் யார்? கர்த்தர். சரியான பதில். நாத்தான் என்பவன் யார்? தீர்க்கதரிசி. தாவீது எந்த மரத்தினால் செய்யப்பட்ட வீட்டில் குடியிருந்தான்? கேதுரு மரம். திரைகளின் நடுவே வாசமாய் இருந்தது எது? தேவனுடைய பெட்டி. உம்முடைய இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் செய்யும் என்று நாத்தான் யாரிடம் கூறினான்? தாவீது. சரியான பதில். நான் கூடாரத்திலும் வாசஸ்தலத்திலும் உலாவினேன் என்று கூறியவர் யார்? கர்த்தர். சரியான பதில். கர்த்தர் எது முதற்கொண்டு கூடாரத்திலும் வாசஸ்தலிலும் உலாவினார்கள்? இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து புறப்பண்ணின நாள் முதல்.
கர்த்தர் தாவீதை இஸ்ரேல் ஜனங்களுக்கு யாராய் இருக்க செய்தார்? அதிபதியாய். வெரி குட், சரியான பதில். எவைகளின் பின்னே நடந்த தாவீதை கர்த்தர் அதை விட்டெடுத்தார்? ஆடுகள். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் யாரை அவனுக்கு முன் நிர்மூலமாக்கினார்? தாவீதின் சத்துருக்கள். பூமியில் இருக்க யாருடைய நாமத்திற்கு ஒத்த நாமத்தை கர்த்தர் தாவீதுக்கு உண்டாக்கினார்? பெரியோர்கள். சரியான பதில். கர்த்தர் யாருக்கு வீட்டை உண்டு பண்ணுவார்? தாவீதுக்கு. யார் கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஆலயம் கட்டுவான்? தாவீதின் கர்ப்ப பிறப்பானவன். கர்த்தர் தாவீதின் கர்ப்ப பிறப்புக்கு தாம் யாராய் இருப்பேன் என்று கூறினார்? பிதாவாய். கர்த்தர் சவுலிடமிருந்து எதை விலக்கினார்? தங்கள் கிருபை. தாவீதுக்கு முன்பாக எவைகள் என்றென்றைக்கும் சிறப்பட்டிருக்கும் என்று கர்த்தர் கூறினார்? தாவீதின் வீடும் ராஜ்யமும். கர்த்தருடைய வார்த்தைகளை தாவீதுக்கு அறிவித்தவன் யார்? நாத்தான். சரியான பதில். யாருக்கு நிகரான ஜனம் உண்டோ என்று தாவீது கூறினான்? இஸ்ரேல். வெரி குட், சரியான பதில். தேசத்தின் ஜனங்களுக்கும் அவர்கள் தேவர்களுக்கும் கர்த்தர் எதை விளங்க செய்தார்? தமது மகிமையை. வெரி குட், சரியான பதில். நீரே தேவன், உம்முடைய வார்த்தைகள் டேஷ் சத்தியம். சரியான பதில். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உம்முடைய அடியானின் வீடு என்றைக்கும் டேஷ் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. இப்போது 2 சாமுவேல் அதிகாரம் 8. தாவீது பெலிஸ்தரை கீழ்ப்படுத்தி எதை பிடித்துக் கொண்டான்? மேத்தேக் அம்மாவை. தாவீது யாரை தரை மட்டும் பணிய பண்ணினான்? மோவாபியர். சோபாவின் ராஜாவின் பெயர் என்ன? ஆதா தேசர். சரியான பதில். ஆதா தேசர் எதை திரும்ப தன் வசமாக்கி கொள்ள போகையில் தாவீது அவனை முறியடித்தான்? ஐபிராத்து நதி அண்டையில் இருக்கிற சீமை. ஆதா தேசரின் எத்தனை குதிரை வீரரை தாவீது துண்டாடினான்? 1700. சரியான பதில். ஆதார் தேசருக்கு உதவி செய்த வந்தவர்கள் யார்? தமஸ்கு பட்டணத்தாராகிய சீரியர். சரியான பதில். தாவீதால் வெட்டப்பட்ட சீரியரின் இலக்கம் எவ்வளவு? 22,000. சரியான பதில். தாவீது எங்கிருந்து மகா திரளான வெண்கலத்தை எடுத்துக்கொண்டான்? பெரோத்தா என்னும் பட்டணங்கள். ஆமாத்தின் ராஜாவின் பெயர் என்ன? தோயி. சரியான பதில். தோயின் குமாரன் பெயர் என்ன? யோராம். சரியான பதில். யோராம் தாவீதிடம் வரும்போது எவைகளை கொண்டு வந்தான்? வெள்ளியும் பொன்னும் வெண்கலமுமான தட்டுமுட்டுக்கள். தாவீது எதினால் கீர்த்தி பெற்றான்? உப்பு பள்ளத்தாக்கில் எத்தனை பேரை முறியடித்ததினால்? 18. ஓகே. சரியான பதில். ஏதோமில் தானியங்களை வைத்தவன் யார்? தாவீது. தாவீது ராஜா காலத்தில் இராணுவ தலைவனாய் இருந்தவன் யார்? யோவாப். சரியான பதில். தாவீது ராஜா காலத்தில் மந்திரியாய் இருந்தவன் யார்? யோசபாத். சரியான பதில். தாவீது ராஜா காலத்தில் ஆசாரியர்களாய் இருந்தவர்கள் யார்? சாதோக்கு, அகிமலேக். வெரி குட், சரியான பதில். தாவீது ராஜா காலத்தில் பிலேயத்திற்கும் தலைவனாய் இருந்தவன் யார்? பெனாயாஸ். வெரி குட். பெனாயாவின் அப்பா பேர் யோய்தா. தாவீதின்
குமாரர் யாராய் இருந்தார்கள்? பிரதானிகள் இருந்தார்கள். தாவீது தன்னுடைய எல்லா ஜனத்துக்கும் எதை செய்து வந்தான்? நியாயமும் நீதியம் செய்து வந்தான். சரியான பதில் 2 சாமுவேல் அதிகாரம் 9. யோனத்தான் நிமித்தம் தயவு பெறத்தக்கவன் எங்கே உண்டா என்று தாவீது விசாரித்தான். சவுலின் வீட்டில். சீபா என்பவன் யாருடைய வீட்டு வேலைக்காரன்? சவுல். சரியான பதில். யாருக்கு 2 காலும் முடமான ஒரு குமாரன் இருந்தான்? யோனத்தானுக்கு. சரியான பதில். மேவி போசேதுக்கு யாருடைய வீட்டில் இருந்தான்? மாகீர். சரியான பதில். சவுலின் குடும்பத்தில் மீகா இருந்தவன் யார்? மேவி போசேது. சவுலின் நிலங்களை எல்லாம் யாருக்கு கொடுப்பேன் என்று தாவீது கூறினான்? மேவி போசேது. சரியான பதில். மேவி போசேத் நித்தம் யாருடைய மத்தியில் அப்பம் புசிப்பான்? மேவி போசேத் நித்தம் யாருடைய பந்தியில் அப்பம் புசிப்பான்? தாவீது தானே ராஜா. சரி, ஓகே. செத்த நாயை போலிருக்கிற என்னை நீர் நோக்கி பார்ப்பதற்கு உங்களுடைய அடியான் எம்மாத்திரம் என்று கூறியவன்? மேவி போசேத். சரியான பதில். சவுலின் நிலத்தை பயிரிட்டு பலனை சேர்க்கும்படி தாவீது யாரிடம் கூறினான்? சீபாவிடம். சீபாவுக்கு எத்தனை குமாரர் இருந்தார்கள்? 15. ஆமா, கரெக்ட். மேவி போசேத்தின் குமாரன் பெயர் என்ன? மீகா. சரியான பதில். மேவி போசேத் எங்கே குடியிருந்தான்? எருசலேமில். ரைட். கடைசியா 2 சாமுவேல் அதிகாரம் 10. தன் தகப்பனுக்கு பிறகு அம்மோன் புத்திரருக்கு ராஜாவானவன் யார்? ஆனூன். சரியான பதில். ஆனூனின் அப்பா பெயர் என்ன? நாகாஸ். தாவீதுக்கு தயவு செய்த அம்மோன் புத்திரர் ராஜா யார்? நாகாஸ் தான். தான் யாருக்கு தயவு செய்வேன் என்று தாவீது கூறினான்? ஆனூன். சரியான பதில். ஆனூன் தாவீதின் ஊழியக்காரரை பிடித்து என்ன செய்தான்? ஒரு பக்கத்து தாடியை சிரைத்தான். தாவீதின் ஊழியக்காரரின் வஸ்திரங்களில் பாதியை கத்தரித்து போட்டவன் யார்? ஆனூன். தாடி வளர மட்டும் எங்கே இருக்கும்படி தாவீதின் ஊழியக்காரருக்கு சொல்லப்பட்டது? எரிகோவில். தாங்கள் தாவீதுக்கு அருவருப்பானதை கண்டவர்கள் யார்? அம்மோன் புத்திரர் பெத்ரேகோம் மற்றும் சோபாவில் உள்ள யாரை கூலிப்படையாக வாங்கினார்கள்? சீரியர். மாக்சா தேசத்திலிருந்து எத்தனை காலாட்களை அம்மோனியர் கூலிப்படையாக அழைத்தார்கள்? 1000 பேர். அம்மோன் புத்திரர் போர் செய்ய எங்கே அணிவகுத்து நின்றார்கள்? ஒளிமுக வாசல் அண்டையில். சரியான பதில். இஸ்ரேலின் இராணுவங்களில் ஒரு பங்கும் யோவாபின் யாருக்கு எதிராக அணிவகுத்து நின்றார்கள்? சீரியர். யோவாபின் சகோதரன் பெயர் என்ன? அபிசாய். எவைகளுக்காக சௌரியத்தை காட்டுவோம் என்று யோவாப் அபிசாயிடம் கூறினார்? நம்முடைய ஜனத்திற்காகவும் நம்முடைய தேவனுடைய பட்டணங்களுக்காகவும். கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்று கூறியது யார்? யோவாப். சரியான பதில். யுத்தத்தில் இஸ்ரேலுக்கு முன்பாக முறிந்தோடியவர்கள் யார்? சீரியர் முறிந்தோடுவதை கண்டபோது நாங்களும் முறிந்தோடுபவர்கள் யார்? தாங்களும். அம்மோன் புத்திரர். சரியான பதில். சீரியரில் தாவீது கொன்ற குதிரை வீரரின் எண்ணிக்கை எவ்வளவு? 40,000. சரியான பதில். ஆதாரேசரின் படைத்தலைவராகிய சோபாகை வெட்டி போட்டவன் யார்? தாவீது. யுத்தத்துக்கு பின் அம்மோன் புத்திரருக்கு உதவி செய்ய பயப்பட்டவர்கள் யார்? சீரியர். இத்துடன் அந்த 10 அதிகாரம் கேள்வி பதில் முடிந்து விட்டது. அடுத்த வாரம் 2 சாமுவேல் முழுசா முடிச்சிடலாம்.
நமது இறுதி ஜெபத்தை சகோதரர் ஆபிரகாம் வந்து நடத்தும்படி. ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பரிசுத்த நாமத்திற்கு பிதாவே, இந்த ஒரு நேரத்தை எங்களுக்கு கிருபையாய் ஆசீர்வதித்து உங்களுடைய வேதத்தை நாங்கள் படித்து தியானித்து அதை தற்படி சேமிப்பதன் மூலமாக நீ சொல்ல செய்த கிருபைகளுக்காக செலுத்தியிருக்கிறது சத்தியத்தை அறிகிற அறிவி நாங்கள் வளரும்படியாய் வேத வசனங்களை அதிகமாக நினைக்க தொடர்ந்து அன்றவே இந்த நிகழ்ச்சியாக நீங்கள் உதவி செய்வதற்குரிய அனுப்பிக்கிறோம். புதிய நன்மையாகவும் உங்களுடைய பரிசுத்த நாமத்திற்கு எழுதிக்கிறோம். மீட்பதும் ரட்சகரும் எங்கள் அன்பின் ஆண்டவருமாக இருக்கிற அவரோட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை காத்திருக்கிறோம். எங்கள் ஜீவனுடன் நல்ல ஆமென். Thank you.